நான் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து இதை போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொன்னாங்கண்ணி கீரை இதை போட்டலாம். இப்போ கீரையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் திருக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். சின்ன பூண்டா ஒரு 10 பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கிறேன். இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு குறகுறப்பாக அரைச்சாச்சு. பச்சை மிளகாய் இதுலேயே போகிறதுனால நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படாது. காரமும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிட்ட வேணாம். ருசியான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம மை ஸ்வீட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.